முரளி வந்து வலி தாங்க முடியாமல் துடிக்கிறாரு. ஐயோ இப்படி போட்டு அடிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து எல்லாம் அவளால் தான் வந்தது, அந்த அபி தான் உன்னை வச்சு பழி வாங்கிட்டா அப்படின்னோடனே, அப்படிலாம் அபியை பற்றி தப்பாக பேசாதீங்க, அவள் வந்து அப்படிலாம் பண்ணியிருக்கே மாட்டா, உண்மையிலே வந்து சாமி வந்திருக்கும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது கூட தெரியாமல் இருக்கா, அவள் எது சொன்னாலும் வந்து நம்பிடுவியா, அவள் நல்லா பொய் சொல்கிறா, உன்னை என்ன நல்லா ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரி என்னால் வலி தாங்க முடியல, ரொம்ப வலிக்குது அத்தை, அத்தை ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் சொல்கிறது கேட்குறீங்களான்னொன்னே, இவ்வளோ வலியிலையும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லை ராகுவுக்கு அபி வந்து சந்தனம் போட்டு விட்டா, அதே மாதிரி எனக்கும் உன்னை என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியல, அது எப்படி அவள் வந்து உனக்கு போடுவா, வந்து ராகவோட பொண்டாட்டி ராகவுக்கு போட்டு விட்டா அப்படின்னு. ஐயோ அத்தை அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, இவ்வளோ வழியில் இருக்க எனக்கு சந்தனக்காண்டி அபி போட்டு விட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த வழியெல்லாம் எனக்கு பறந்து போயிடும் அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா, இந்த விஷயம் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்றாங்க. உடனே வந்து பார்த்துட்டு இல்லை அத்தை அது வந்து இங்கே பாரு உனக்கு சந்தனம் தானே போடணும், நான் போட சொல்கிறேன் புரியுதா அப்படின்னோடனே உடனே வந்து சந்தனத்தோடு வராங்க. நம்ம வந்து அஞ்சலி பார்த்து பதறி போகிறாங்க, எங்கே உங்களுக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போகிறாங்க. அதை வந்துட்டு அவன் பொண்டாட்டியை போட்டு விடுவா அப்படின்றாங்க. ஆமாம்மா நீங்களா அப்படின்னோன்னா, ஆமாம் இல்லைங்க உங்களுக்கு வந்து ரொம்ப முடியல அதனால தான் சந்தனம் போட வந்தேன்னு சொல்லிட்டு போடுறாங்க. பார்த்தா ரொம்ப எரியுது, கற்றுன்னு கத்துறா, ஐயோ என்னால் முடியலையே எனக்கு எரியுது, என்னங்க நீங்கள் வந்து மஞ்சள்னா அப்படி தானே எரியுது, மஞ்சளா சந்தனம் இல்லையா அப்படின்றாரு. ஏங்க இது வந்து பயங்கரமாக அடிபட்டுருங்க, நிறைய வந்து கொப்பளமாயிடும், ஏன்னா வந்து சாட்டையால் அடிச்சிருக்காங்கல்ல, அதனால் வந்து மஞ்சள் போட்டதோட சந்தனம் போட்டதோட மஞ்சள் தாங்க போடணுமா, அதுதான் வந்து வலியெல்லாம் எடுக்குமா, தயவுசெய்து கொஞ்சம் நேரம் பொறுத்துக்குங்க அப்படின்னோடனே, என்ன ஆமாம்மா நீங்கள் சந்தனம் போடுவீங்க குளிர்ச்சியாக இருக்குன்னு பார்த்தா மஞ்சள் எடுத்து போடுறீங்களே, மஞ்சள் தாங்க வலி கேட்கும், அவங்க தான் சொன்னாங்க, யார் சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக போட்டு விடுறாங்க. ஐயோ எரியுதேன்னு கத்துறாரு. இதை தூரத்துலேருந்து பார்த்து அப்படி சிரிக்கிறாங்க. என்னது உனக்கு சந்தனம் வேணுமா, அதுவும் ஏன் கையால் போடணுமா, பார்த்தல எப்படி கொடுத்தமிச்சேன்னு சொல்லிட்டு மஞ்சளை நல்லா போட்டு உனக்கு எரியணும் அதுக்கு தான் கொடுத்தமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. உனக்கு சந்தனம் வேற கேட்குது, உனக்கெல்லாம் சந்தனம் வேறவா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஐயோ எரியுதுன்னு கத்துறாரு. உடனே வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து என்ன பண்ணுறாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வராங்க. சரி அடுத்த வேண்டுதலை முடிச்சிடும், அடுத்த வேண்டுதலா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போகலாம், போதும் வேண்டுதல் அப்படின்றாங்க. சுந்தரி அது எப்படி நீங்கள் வேண்டுதல் செய்ய போக முடியும், நீங்களும் வேண்டுதல் செஞ்சால் தான் நிறைவடையும், வாங்க அப்படின்னோன்னா, நான் பூக்குழியில் இறங்கி தான் ஆகணுமா, என்னால் முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுந்தரி. உடனே வந்து இங்கே பாரு அதெல்லாம் கிடையவே கிடையாது, நீ பண்ணி தான் ஆகணும், நம்ம பையனுக்காகவும் நம்ம வீட்டுக்காகவும் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காக சொல்கிறாரு. எப்படிங்க என்னால் பண்ண முடியும், ஐயோ நெருப்பை பார்த்தா பயமாக இருக்கே, இந்த சட்டியை பார்த்தா இன்னும் பயமாக இருக்கே, கையில் வாங்குங்க வேப்பிலை வந்து கையில் எடுங்க அப்படி சொல்லிட்டு வேப்பிலையை கையில் கொடுக்குறாங்க. அப்புறம் தீச்சட்டியை கையில் கொடுக்குறாங்க. இதை பிடிச்சிட்டு இங்கே வந்து அந்த இது தீயில இறங்கணும் புரியுதா, ஐயோ என்னால் முடியாது அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே வந்து அதெல்லாம் தெரியாது பண்ணி தான் ஆகணும் புரியுதா, பிள்ளைக்காக பண்ண மாட்டியா அப்படி சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அதை வாங்குறாங்க. ஐயோ என்னால் முடியலையே, கையெல்லாம் எரியுதே, ஏன் இப்படி என்ன பாடாப்பத்தி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இறங்கி போகிறாங்க. ஐயோ கால் எரியுதே கை எரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதுக்கப்புறம் முடிச்சிடுறாங்க. முடிச்சோன்னா அப்பா இப்போ தான் முடிஞ்சு போச்சு எல்லாமே சரி, முடிஞ்சு போச்சா, என் கதை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஐயோ எனக்கு எரியுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. உடனே வந்து எல்லோரும் ஓடி வந்து இங்கே பாரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, சீக்கிரம் ஆறிடுமா கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. சீக்கிரம் ஆறிடுமா, இது ஆறுறதுக்கு எப்படியும் ஒரு ஆயிடும் போட்டிருக்கு 10-15 வருஷம் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து சரி ஓகே மருந்து போட்டு வர, மருந்தா எனக்கு மருந்தே வேணாம், நீங்கள் என்ன மருந்து போடுவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து இல்லைம்மா அப்படிலாம் சொல்லாத, அம்மனுக்கு வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அதுக்காக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க. அடுத்து எல்லாருமே வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அபி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதோடு முடியுது.